தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூரை சேர்ந்த ஆகாஷ் என்ற வாலிபர் அவர் மேலே இன்று காவல்துறையினர் 6 வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கொலை மிரட்டல் வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்கு அப்படின்னா, நேற்றைய தினம் விசிகாவினர் சாலை மறியல் செய்யும்பொழுது அவர் அந்த வழியாக வேலைக்கு செல்லும் பொழுது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் எஸ்எஸ்ஐ ஒரு போலீஸ் அதிகாரி வந்து இங்கேருந்து போடா, இல்லைனா பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த நபர் வந்து திருப்பி முடிஞ்சால் அடித்து பாருங்கன்னும் போது அடிச்சிட்டார். அப்போ அந்த எஸ்எஸ்ஐ பதிலுக்கு இவர் தற்காப்புக்கு தாக்குறாரு அந்த எஸ்எஸ்ஐயை. அப்போது ஒருத்தர் தற்காப்புக்கு ஒரே ஒரு அடி அடித்து பலார்னு அடித்து அவருக்கே 6 வழக்கு போட்டாங்க அப்படின்னா, இந்த காவல்துறை, இந்த நீதித்துறை அப்படின்ற பட்சத்தில் அந்த தம்பி அதுக்கப்புறமா பைக்லேருந்து இறக்கி பனினை கிழிச்சு அந்த போலீஸ் வேனில் ஏற்றும் பொழுது சைடு பக்கமாக ஓங்கி ஒரு குத்தி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. இதை சமூக வலைதளத்துலேயும் யூடியூப்லேயும் வீடியோவில் பல மீடியாவிலையும் வந்துடுச்சு. இது இப்போ இவங்களுக்கு என்ன வழக்கு போட போகிறாங்க இந்த சட்டத்துறை, இந்த ஜட்ஜி, மற்ற இந்த எங்கெல்லாம் அடிப்படை குறைஞ்சபட்ச நியாயமாவது அந்த தம்பிக்கிட்ட இருந்தது. அப்போ இந்த காவல்துறை எல்லாம் வந்து ஒரு அரசு அதிகாரிகளுக்கு ஒரு சட்டமாகவும், அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டமாகவும், பணக்காரனுக்கு ஒரு சட்டமாகவும் இருக்கா? அப்போது நம்ம எல்லாம் டெமோக்ரஸி ஜனநாயக நாட்டை தானே வசிக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது மன்னராட்சியில் வசிக்கிறோமா? தயவு செய்து தமிழக அரசு அந்த தம்பி மேலே போட்ட அந்த வழக்கை எல்லாத்தையும் ரத்து செய்யணும், அந்த தம்பியை விடுதலை செஞ்சு வீட்டுக்கு அனுப்பணுன்றதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஒரு இந்திய குடிமகனாக இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.